ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல இந்த வருஷம் வெளியான பவி கேர்டேக்கர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் லவ் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல கேர்டேக்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட நாய்க்கு வயிறு சரியில்லை, அதனால தான் காட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. நீ என்னதான் சாப்பிடுறியோ தெரியல, அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் நாயை உள்ள கூட்டு வர்றாரு. அப்படியே கட் பண்ணி பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறத காட்டுறாங்க. இந்த பொண்ணு அம்மாக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க போன்ல சார்ஜ் சுத்தமா இல்ல போல. யார்கிட்டயாவது கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. என் அம்மாக்கு கால் பண்ணோம், போன் தர முடியுமான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் அவரோட போனை தந்துடுறாரு. இந்த பொண்ணு பேரு ஸ்ருதி அப்படின்றது. இப்ப அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் போன்ல பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட போனை தராங்க. ஆனா நம்பரை டெலீட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பார்த்தா அப்படி கெட்டவன் மாதிரியா தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி, பேர் என்னன்னு கேக்குறாங்க. இவர் வேகமா பவித்ரன்னு சொல்லிட்டாரு. நான் நாயோட பேரை கேட்கறேன்னு சொல்லிட்டாங்க. இவரும் ப்ரோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த நாய் சிரிச்சுக்கிட்டே இருக்குல்ல, பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் நீ சிரிப்பிய அப்படின்ற மாதிரி நாயை இவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவர் வேலை பார்த்துட்டு இருக்க அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. பகல் ஷிப்ட வேற ஒரு அண்ணன் தான் கவனிச்சுப்பாரு. அந்த அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மாடியில இருந்து ஒரு பாட்டி கவனிக்கிறாங்க. வேணும்ட்டே இன்ஹேலர் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி கீழே போடுறாங்க. தெரியாம விழுந்துருச்சு, எடுத்துத்தா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல, எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் போக ஆரம்பிக்கிறாரு. பெரிய அபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை உள்ளே வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடை இருக்கு. அந்த கடையில 2-3 பொண்ணுங்க வேலை பாக்குறாங்க. இப்ப காட்டுறாங்கல்ல, இந்த பொண்ணோட பேரு லீனா அப்படின்றது. இப்ப இந்த வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, பாட்டி கிட்ட வந்து இன்ஹேலரை தந்துடுறாரு. 2 பேர் வேலை பாக்குறதா சொன்னல, ஒருத்தங்க பேரு லீனா, பக்கத்துல ப்ளூ கலர் ட்ரெஸ்ல இருக்கவங்களோட பேரு மாலினி அப்படின்றது. ஈவினிங் டைம்ன்றதுனால இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காலையில என்னெல்லாம் ஆச்சுன்றத வாட்ச்மேன் கிட்ட கேட்டு வச்சுக்கிறாரு. ஏன்னா இவர் வெறும் வாட்ச்மேன் வேலை மட்டும் பார்க்க மாட்டாரு, இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் இவர் தான் கவனிச்சுப்பாரு. இப்ப இந்த அண்ணனுக்கு காசு தேவைப்படுது. அந்த காசெல்லாம் ஹீரோ தந்து ஹெல்ப் பண்றாரு. ஹீரோ பேசிக்காவே ரொம்ப நல்லவரா இருப்பாரு. ஹீரோ இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்காருல்ல, இந்த அண்ணனும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வேணாண்ணே, தனியா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. அப்புறம் உன் விருப்பம்ன்ற மாதிரி அண்ணனும் ஏத்துக்கிறாரு. ஹீரோ பொழுத போக்குறதுக்காக எப்பவுமே ரேடியோல ஏதாவது கேட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது குடிபோதையில ஒரு நபர் வந்துடுறாரு. குடிபோதையில அவர் இருக்கிறதுனால அவருக்கு ஏத்த மாதிரி தான் ஹீரோ பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவரை சமாதானம் பத்தி அவரோட இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு நபர் அடிக்கடி ஏதாவது லோட கொண்டு வராரு. இவர் மட்டும் இல்ல, இவரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ இல்லீகல் வேலை பாக்குறாருன்னு தெரியுது. ஆனா இவர் பெருசா அதை கண்டுக்க மாட்டாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வருது. என் பொண்ணு ஸ்ருதி கிட்ட இருந்து பதில் வரல, ஸ்ருதி என்ன ஆனா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருக்கும் காலையில போன் வாங்கின பொண்ணுன்னு ஞாபகம் வருது. என் போனை வாங்கி பேசினாங்கம்மா, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பகல் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. மரியான்ற ஒரு லேடியோட வீட்டுல தான் இவர் வாடகைக்கு இருந்துட்டு இருக்காரு. இவர் வாடகை பாக்கி நிறைய வச்சிருப்பாரு. எப்பதான் அந்த வாடகையெல்லாம் தரப்போறியோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதே சமயம் அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா நீ என்ன பண்ண போற, கூட யாரையாவது சேர்த்துக்கோ, வாடகை குறையும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்னால சேர்த்துக்க முடியாது, நான் தனியாவே இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நான் கண்டிப்பா கூட ஆளை சேவ் பண்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னது சேர்க்க போறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே மேல வராரு. ஹீரோ ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாருல, அங்கேயே இவருக்கு பிளாட் ஒதுக்கி இருப்பாங்க. இருந்தாலும் நாயை சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்காக தான் தனியா இவர் பிளாட் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் கணக்கு வழக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த வழியா வரான். அந்த பையனுக்கு இந்த நாயை ரொம்ப பிடிக்கும். அங்கிருந்தே பிஸ்கெட்டை தூக்கி எறிறான். இந்த நாய் பக்காவா கேட்ச் பிடிச்சிருது. இந்த பிஸ்கெட் சாப்பிடறதுனால தான் அடிக்கடி வயிறு சரியில்லாம போகுது அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. நீ தான் அடிக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்கியா, போடான்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையன் ஓடிடுறான். இப்ப ஹீரோ அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஜானகின்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு பிளாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க விசிட்டர் அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. விசிட்டர்லாம் எழுதிட்டு தான் போனோம், எதுக்காக எழுதாம போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. வெளியே யாருமே இல்ல, அதனால தான் போயிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வெளியே இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் வேகமா வெளியே வராரு. பார்த்தா அந்த அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உள்ள போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. திரும்பி அவங்கள பார்க்க போலான்னு வந்தா அவங்க லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. என்ன லிஃப்ட்ல போயிட்டா அப்படின்ற மாதிரி வேகமா வந்து புடிச்சிடுறாரு. நீங்க எழுதிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு. அவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு நிறைய கையில வச்சிருக்காங்க. தெரியாதனமா அதை தள்ளி விட்டுறாரு. இதனால ஜானகியுமே கோவப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நீங்க தான் ரூம்க்கு எடுத்துட்டு வந்து தரணும்னு சொல்லிட்டாங்க. இங்க உஷான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட தங்கச்சியா தான் இவங்க இருப்பாங்க.
இங்க மாலினின்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோக்கு புரிய வைக்கிறா. இப்ப ஹீரோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ரூம்ல தரதுக்காக வராரு. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள தான் இப்ப லீனா இருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கும், அதனால தான் லீனா வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. மேடம் செம்ம கோவத்துல இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ரொம்ப பயப்படுறாரு. சாரி மேடம், நீங்க தங்கச்சின்றது எனக்கு தெரியாம போயிருச்சு, நீங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கம்ப்ளைண்டா? நான் எப்ப பண்ண போறதா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இது எல்லாமே இந்த லீனாவோட வேலைன்னு தெரியுது, நீ தான் விளையாடுறதுக்காக இப்படி பண்ணியா, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்புறாரு. ஹீரோக்கு சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது. அடிக்கடி இவரோட ஊரு ஃப்ரெண்டு மட்டும் இந்த இடத்துக்கு வருவாரு. அவர் லோடிங் அடிக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. வந்தவர் ஹீரோ கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஊரை பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா வந்து ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க பிளாட்ல இருந்து இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. லைட்டா அவங்களுக்குள்ள ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானகியோட அக்கா பேரு உஷான்னு சொன்னோம் பாத்தீங்களா, உஷாவோட பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும், அதனால நம்மளே கேக்க ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மேல இருந்து சவுண்ட் கேக்குது. மேல தனியா ஒரு ரூம் மாதிரி இருக்கும்ல, அங்க இருந்து தான் சவுண்ட் கேக்குது. அதனால கீழ இருக்க ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பூனை சவுண்ட் தான் கேட்டதா சொல்றாங்க. சரி செக் பண்ணி பாப்போன்ற மாதிரி கேமராவை உள்ள விட்டு செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது உள்ள ஒரு பூனை இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. லீனா பார்ட் டைமா இங்க வேலை பாக்குறாங்க போல, ஏன்னா அடிக்கடி இந்த வீட்டுல தான் இருக்காங்க. இவர் எல்லாரும் வெளியே போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பூனையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள பூனை வெளியே வந்துருது. இவர் பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு அந்த பூனையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவரை ட்ரை பண்றதுனால இந்த ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் கலைச்சிடுறாரு. கிச்சனையே ரொம்ப மோசமா மாத்திடுறாரு. இத பாக்குற உஷா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஜன்னல் வழியா அந்த பூனை குதிச்சு வெளியே போயிருது. இப்ப உஷாவும் ஜானகியும் முறைச்சு பாக்குறாங்கல்ல, கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, என் சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசா தந்துடுறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இவங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் முன்ன இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஜானகிக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, ஹீரோவை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது கூட சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஜானகி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பையன் கூட பிளாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. உஷா வீட்டுல இல்லனோ தெரிய வருது. உஷா மேடம் இல்லாத சமயம் இவங்க எதுக்காக ஒரு பையனை கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் நேரடியா தப்பு தண்டா பண்ணாங்கன்னா தடுக்க முடியாதுல்ல, அதனால லீனா மூலியமா தடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஜானகி மேடம் உன்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது, என்ன ஏதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி லீனாவை அனுப்பி விடுறாரு. மேடம் என்ன கூப்பிடலையா அப்படின்ற மாதிரி லீனா சொல்றாங்க. இருந்தாலும் ஹெல்ப் தேவைப்பட போது, நீ வீட்லயே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல தேவைப்பட்டா அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி லீனா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் தடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நேரடியா கதவு கிட்ட வந்துடுறாரு. மேடம் கதவை திறங்க அப்படின்ற மாதிரிலாம் தட்டிக்கிட்டே இருக்காரு. கூட வந்த பையன் தான் கதவை திறக்கிறாரு. உனக்கு என்ன வேணும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி லீனா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவருக்கு ஜானகியை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. இப்ப நைட்டு நேரம் உஷா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவரும் வேகமா போய் உஷா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஜானகி கூட்டு வந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல பத்த வச்சிடுறாரு. ஒரு பையனை கூட்டிட்டு வந்தது அக்காக்கு சுத்தமா பிடிக்கல, நீ இங்க இருந்து கிளம்பிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜானகி திங்ஸ் எல்லாம் எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம தான் பத்த வச்சோன்றது தெரிஞ்சிருக்கோம், நம்ம உஷாரா இருக்கணும்ன்ற மாதிரி மறைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இவர் மறைஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்க கரெக்டா எதிர வந்து நிக்கிறாங்க. உன் வேலை தானேன்னு கேக்குறாங்க. மேடம் நான் தப்பாலாம் எதுவும் சொல்ல, நார்மலா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்தாலே தப்பான விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவாங்களா, ஃப்ரெண்ட்ஸா பேச மாட்டாங்களா? உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணுது. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு புரியும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இத கடையில வேலை பார்க்குற ரெண்டு பொண்ணுங்களுமே கவனிக்கிறாங்க. அதாவது லீனா மாலினி கவனிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே இவர் ஓரளவுக்கு பிடிக்கும். ஹீரோ இந்த இடத்துல அடிக்கடி ஏதாவது குறும்பு பண்ணிட்டு இருக்காருல, அதெல்லாம் இவங்க ரசிக்க தான் செய்வாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ இப்ப வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து மரியா ஒரு நபரை கூட்டு வந்துடுறாங்க. அந்த நபர்கிட்ட வீட்டுல சில வேலைகள் எல்லாம் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த வேலைகள் எல்லாம் பண்ண தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உனக்காக இல்ல, வரப்போற இன்னொருத்தருக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மரியாவோட மனசை மாத்தணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்தை படிச்சேன். ஒரு பையனை பத்தி சரியா விசாரிக்காம வாடகைக்கு விட்டுருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கான், வயசான ஓனர் லேடிய சாவடிச்சிருக்கான். என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. அதுக்கு மரியா இருக்காங்கல்ல, நானும் ரீசெண்டா ஒண்ணு படிச்சேன். 8 மாசத்துக்கு மேல ஒருத்தன் வாடகை பாக்கி வச்சிருந்தானா, அதனால ஹவுஸ் ஓனர் லேடியா அவன் கதையை முடிச்சிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆத்தி இவங்க நமக்கு மேல இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ரூம் வந்துடுறாரு. வரப்போறவனே இந்த ரூமை விட்டு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஷெல்ஃப் எனக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதி ஒட்டிடுறாரு. இந்த டேபிள் எனக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒட்டிடுறாரு. பாத்ரூம்ல இந்த சோப்பு எனக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒட்டுறாரு. இந்த மாதிரி வேணும்ட்டே அவனை திட்டுற மாதிரி நிறைய இடத்துல ஒட்டி வச்சிடுறாரு. அவன் வரும்போது வீடு குப்பையா இருக்கணும்ன்றதுக்காக குப்பை பண்ணிட்டு இருக்காரு. நாய் ஹெல்ப்போட வீடு முழுக்க கரையாக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த நாய் கூட கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. அதனால உருளைக்கிழங்குல நாயோட ஃபுட் பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணிடுறாரு. அது மூலியமா வீடு எல்லாத்தையும் ரொம்ப அழுக்கா மாத்துறாரு. அவன் இதை பார்த்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு.
இப்ப வேலையை முடிச்சுட்டு மறுநாள் காலையில வீட்டுக்கு வராரு. பார்த்தா வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு. அவன் வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு சம்மதிச்சிருக்கான். அதே மாதிரி எழுதி நிறைய ஒட்டி இருந்தாரு பாத்தீங்களா, எனக்கு எல்லாம் ஓகேன்ற மாதிரி அவன் பதிலுக்கு ஒட்டி வச்சிருக்கான். இவன் நம்மளை விட்டு போக மாட்டான் போலியே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ஜீனான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க போஸ்ட் உமனா புதுசா சேர்ந்திருக்காங்க போல. இப்ப போஸ்ட் எல்லாம் தரதுக்காக வந்திருக்காங்க. அந்த பாட்டி யார் வந்தாலும் பேச்சு கொடுப்பாங்க. இந்த பொண்ணுகிட்டயும் பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜீனாவும் அவங்களோட வேலையை பார்க்க போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க வாட்ச்மேன் இருக்கார்ல, என்கிட்ட கொடுத்துருமா, நான் தான் எப்பவுமே கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, இது என் வேலை, நான் தான் எல்லார் வீட்டுக்கும் போய் தருவேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அப்ப வந்த ஹீரோவும் எதுக்காக அந்த பொண்ணை போக விட்டீங்கன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு தான் எல்லார்கிட்டயும் தருவேன்னு சொன்னா, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் வாசல்ல போலீஸ் ஜீப் வருது. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டரும் பக்கத்துல வாணி ஹீரோவை கூப்பிடுறாரு. என்ன நம்மள கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல போயிடுறாரு. ஹீரோவை வண்டியில ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. ஏன் கூட்டு போறாங்கன்னு இந்த அண்ணனுக்கு சுத்தமா புரியல. அங்க 4-5 பேர் நின்னுட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் தெரியுதான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆக்சுவலா ஒரு நபர் மேல ஹீரோக்கு டவுட் இருக்குல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸா தான் இவங்க இருப்பாங்க, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் எந்த பிளாட்டுக்கு போவாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அந்த நபரோட பிளாட்டை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. பார்த்தா அந்த நபரும் இந்த கூட்டத்துல தான் நின்னுட்டு இருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. அவசரப்பட்டு சொல்லிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து கஞ்சா தான் கடத்திருக்காங்க. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் லாக் பண்ணிருக்காரு. நீ போலான்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விடுறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸா படுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் பெட்ல நீளமா ஒரு முடி இருக்கிறத பாக்குறாரு. பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப நேரா மரியா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. மேல நீங்க குடி வச்சிருக்கவன் கொஞ்சம் கூட சரி கிடையாது, ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல, பொண்ணெல்லாம் இறக்கிட்டான், இப்பயாவது அவனை காலி பண்றீங்களா இல்ல நான் காலி பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ காலி பண்ணனா தாராளமா காலி பண்ணிக்கோ, ஏன்னா நான் குடி வச்சது பையனே கிடையாது, பொண்ணுதான், அந்த பொண்ணோட முடிதான் இதுன்ற மாதிரி சொல்றாங்க. எது என் கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது பொண்ணான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா இவரோட இடத்துக்கு ஓடி வராரு. ஏன்னா ரொம்ப திட்டுற மாதிரிலாம் இவர் எழுதி வச்சிருப்பாரு. ஐயோ, ஒரு பொண்ணு போய் தான் இப்படி திட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி வேகமா அதெல்லாம் எடுத்துடுறாரு. ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து இருக்கிறது நல்லாவா இருக்கும்னு கேக்குறாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது, 7 நாளும் நீ வேலைக்கு போயிட போற, நைட் எல்லாம் அங்கதானே இருக்க போற, பகல்ல மட்டும் தானே இங்க இருக்க போற, எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வரணும்னு மட்டும் நினைக்காத, 7 நாளும் நீ வரக்கூடாது, வந்தன்னு தெரிஞ்சது நானும் முன்னாள் போலீஸ் தான், என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி ரொம்ப திட்டார்ல, நான் அப்படி பட்டவெல்லாம் இல்லங்க, சாரின்ற மாதிரி அவங்களுக்கு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிடுறாரு. இப்ப வேலையை பாக்குறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. புதுசா ஒரு மியூசிக் டீச்சர் வந்திருக்கிறதா எல்லாருமே பேசிக்கிறாங்க. பசங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்க சவுண்டும் இவருக்கு கேக்குது. இவரும் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா ஸ்டார்டிங்ல போனை வாங்கி பேசினாங்கல்ல, அந்த ஸ்ருதி தான் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இவரும் இந்த சைட்ல இருந்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அவங்களுமே நார்மலா ஸ்மைல் பண்றாங்க. இவரும் மத்த வேலையை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. அந்த பாட்டியும் வந்திருக்க பொண்ணு அழகா இருக்கால அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க வந்திருக்க பொண்ணை ஹீரோக்கு பிடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி மாலினி யோசிக்கிறாங்க. அவ ஒன்னும் அவ்வளவு அழகெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி லீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சும்மாலாம் சொல்லாத, அவ செம்ம அழகா இருக்கான்ற மாதிரி லீனா பதிலுக்கு சொல்றாங்க. பரவாயில்ல, நான் தப்பெல்லாம் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து பதில் வந்திருக்கு. இவர் மறுநாள் அவங்களுக்கு ஒரு லெட்டரை எழுதி வச்சிடுறாரு. இப்ப வழக்கம் போல வேலைக்கு வந்துட்டு இருக்காரு. ஸ்ருதி அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. என் அபார்ட்மெண்ட்ல டிராப் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி பைக்ல ஏறுறாங்க. இவர் அவாய்ட் பண்ணதான் பார்த்திருப்பாரு, வேற வழி இல்லாம கூட்டு போற நிலைமை வந்துருது. இவர் ரொம்ப தள்ளி தான் உட்காந்து வராரு. வந்தவர் இங்கேயே இறங்கிக்கோங்க, வண்டியில ப்ராப்ளம் இருக்கு, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் கிளம்பலான்ற மாதிரி வெயிட் பண்ணி கிளம்புறாரு. அந்த பிளாட்ல இருக்க நபரோட பேரு குருன்னு வச்சுப்போம். இப்ப குருவும் ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. நீ எதுக்காகடா போலீஸ் கிட்ட என்ன பத்தி சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ வாட்ச்மேன் தான், கதவை திறக்கிறது மட்டும் தான் உன்னோட வேலை, அதை மட்டும் பண்ணா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ ஒரு அனாதல்ல, அதை சொல்லியும் திட்டுற மாதிரி பேசிட்டு போறாரு. அதை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ அதை நினைச்சே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த அண்ணன் பேசுறதுக்காக வராரு. அவன் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு எதுக்காக சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு புதுசா ஒரு சொந்தம் கிடைக்கும், அதுக்காக தான் சொல்றேன், இதுக்கப்புறமா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் பகல்ல வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கிறத கவனிக்கிறாரு. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா சமைச்சிருக்காங்க. அதே சமயம் லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, ரெகுலரா சமையல் வேலையை நான் கூட பாத்துக்கிறேன், ஆனா நீங்க பொருள்லாம் வாங்கி போட்டுருங்க, அந்த பொருளுக்கான காசை நம்ம ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இவரும் சரின்ற மாதிரி பதிலுக்கு லெட்டர் எழுதிடுறாரு. இவருக்கு யாருமே இல்லைன்னு குரு சொன்னார்ல, நமக்காக ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இவருக்குள்ள தனியெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காரு. இத கடையில இருக்க 2 பொண்ணுங்களும் கவனிக்கிறாங்க. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்க்காத அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருது. எப்படா அந்த லெட்டரை பாப்போன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. அவங்க லவ் பத்தி எல்லாம் கேக்குறாங்க. ஸ்கூல் டைம்ல ஒரு பப்பி லவ் இருக்குங்க, அதை தாண்டி எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நபர் இருக்காரு. அவரும் உங்க பிளாட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்காங்க போலன்னு கேக்குறாரு. இவன் கண்ணில் அவ படக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மறுநாளே நிறைய செடியெல்லாம் வாங்கி மறைச்ச மாதிரி வச்சிடுறாரு.
ஈரோவும் அந்த அண்ணனும் சேர்ந்த மாதிரி சில சமயம் சாப்பிடுவாங்க. ஈரோ அவங்க தந்த சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த அண்ணன் சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரோவும் இப்ப ரசிச்சு அந்த சாப்பாடுலாம் சாப்பிடுறாரு. வீட்டுல லேடிஸ் இருந்தா துணியை காய போடுவாங்கல்ல, எங்க தான் காய போடுறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சைட்ல சின்னதா ஒரு இடம் இருக்கும், அங்கதான் காய போட்டிருக்கிறது தெரிய வருது. அந்த துணியெல்லாம் எடுத்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறத கீழ இருந்து மரியா கவனிச்சிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல அதை வை அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இவர் மரியாக்கு பெருசா ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா இன்னைக்கு விழுந்து விழுந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் மேல இருக்க அந்த பொண்ணை பத்தி லைட்டா பேச்சு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு எப்படிப்பட்ட டைப் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ரொம்ப தங்கமான பொண்ணு, எனக்கு ஹெல்ப்லாம் கூட பண்ணா, ஜாலியா பேசினா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அடிக்கடி ப்ரோவை பத்தியும் லெட்டர்ல எழுதுவாங்க. இப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, 2 நாள் என்னால சமைக்க முடியாது, எனக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால இவர் இருக்காருல்ல, ப்ரோ அந்த பொண்ணுக்கு நீ தொல்லலாம் கொடுக்க கூடாது, சமத்தா இருக்கணும்னு சொல்றாரு. இந்த நாயும் சரின்ற மாதிரி தலையாட்டுது. இன்னைக்கு நம்ம சமைச்சு வச்சுட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரே பார்த்து பார்த்து சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு வச்சுட்டு கிளம்புறாரு. ஈரவும் அந்த பொண்ணை பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு. ஒரு பையன் கிட்ட இந்த இடத்த கவனிச்சுக்க சொல்றாரு. மரியாக்கு தெரியாம உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி கேட்டை பொறுமையா திறந்துதான் உள்ள வராரு. ஆனா நாய் இருக்கு பாத்தீங்களா, இவரை பார்த்தோன்னா சந்தோஷமா கட்டி பிடிக்கிறதுக்காக வந்துருது. அதனால ஸ்லிப் ஆகி இவர் பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. சவுண்ட் கேட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இவர் பயந்து வேகமா அங்கிருந்து ஓடிடுறாரு. ஈரோ நைட்டு கீழே விழுந்தாருல, காலில் அடிபட்டிருக்கோம், அது தெரியாம நடக்கணும் அப்படின்ற மாதிரி மரியா முன்னாடி தெரியாத மாதிரி நடந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் மரியா இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை டவுட் வரலன்னு யோசிக்கிறாரு. சாப்பாடு நல்லா இருந்ததா அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் நம்பர் எழுதிடுறாரு. நீங்க முடிஞ்சா கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்க கிட்ட இருந்து கால் வரும்ன்ற மாதிரி ஆர்வமா வெயிட் பண்றாரு. பார்த்தா அவங்க கிட்ட இருந்து காலே வர மாட்டேங்குது. இதை நினைச்சு இவரும் ஃபீல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாத்தி விடுறதுக்காக அந்த அண்ணன் காலையில வந்துடுறாரு. அப்பதான் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இவருக்கு ஒரு ஆடியோ நோட் வருது. இது அவ்வளவுதான் இருக்கும், நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. அவங்க அனுப்பியிருக்க ஆடியோ நோட்டை கேட்கறாரு. அவங்க பாட்டு பாடி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பாட்டை இவர் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. நம்ம 2 பேருமே லெட்டர்ல பேசிக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால என் நம்பரை நீங்க டெலீட் பண்ணிருங்க, நம்ம இதுக்கப்புறம் லெட்டர்லயே பேசிப்போம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் இவருக்குள்ள சொல்லிக்கிறாரு. இப்ப அந்த லெட்டர்ல அவங்க எழுதியிருக்க விஷயத்தை யோசிச்சு சந்தோஷப்படுறாரு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரே புகை மூட்டமா இருக்கு. என்ன நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல பிரின்ஸ்ன்ற ஒரு பையன் தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் தம் அடிக்கிறதுனால தான் புகை வந்திருக்கும். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மரியாவோட பையனா இருப்பான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு இருக்காளான்னு பாக்குறதுக்காக வந்தன்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றான். நேத்து அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப கோவமா இருக்கு. இப்ப வேற ஒரு நாள் ஹீரோ இருக்காருல, படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அவன் அரையும் குறையுமா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறது தெரிய வருது. உடனே மரியாவை கூட்டு வந்துடுறாரு. உங்க பையன் எப்படி படுத்துட்டு இருக்கான் பாருங்க, அந்த பொண்ணு ஏறும் போது இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் அந்த பொண்ணு சொல்ல வேண்டிய விஷயம், அவ சொன்னா நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கோவமா ரூம் வராரு. அந்த பொண்ணு லெட்டர் வச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய சாக்லேட்டும் வச்சிருக்காங்க. நேத்து நான் பிரின்ஸ் கிட்ட பேசினேன், அவன் மியூசிக்லாம் ப்ளே பண்ணி காமிச்சான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு கோவமா இருக்கு. அந்த சாக்லேட் எல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிடுறாரு. இந்த பிரின்ஸை பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பிரின்ஸை பத்தி தப்பு தப்பா எழுதிட்டு இருக்காரு. இவன் இந்த மாதிரி, இவன் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிடுறாரு. இப்ப பிரின்ஸோ ஹீரோவை பார்த்து பேசலான்னு மாடிக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன சாக்லேட்லாம் விழுந்து கிடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உள்ள வராரு. அங்க லெட்டர் இருக்குல்ல, என்ன இருக்குன்ற மாதிரி எடுத்து படிக்கிறாரு. இவரை பத்தி தானே ஹீரோ கதை கதையா எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு ஹீரோவும் வெளியே வராரு. யோ, என் மேல அப்படி என்னையா உனக்கு காண்டு, என்னை பத்தி எதுக்காக இவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் பிரின்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மா படுத்துட்டு இருக்காங்கல்ல, அம்மா ரூம் கதவையே சாத்திடுறாரு. இப்ப பொறுமையா படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா எதிர நாய் வந்து நிக்குது. ப்ரோ என்ன எதுவும் பண்ணிடாதன்னு சொல்றாரு. ஆனா பிரின்ஸ் அந்த நாய் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாம் ஹீரோவோட நினைப்பாதான் இருக்கும். ஹீரோ தான் அந்த நாய் மாதிரி கத்திட்டுலாம் இருக்காரு. அண்ணா உங்களுக்கு என்னாச்சு, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையன் தான் எழுப்பி விடுறான். அதுக்கப்புறம் தான் இவர் நார்மல் நிலைமைக்கு வராரு. ஒருவேளை பிரின்ஸ் மேல போய் அந்த பொண்ணு கிட்ட செல்மிஷம் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. கதவை எகிரி குதிக்கலாம்னு நினைக்கிறாரு. கதவுல ஏடாகூடமா சிக்கிக்கிறாரு. அந்த வழியா ரவுண்ட்ஸுக்கு வந்த போலீஸ் பாத்துடுறாங்க. ஏன்டா எகிரி குதிக்க ட்ரை பண்ணன்னு கேக்குறாங்க. இது என் வீடு தான் சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள போலான்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால சவுண்ட் கேட்டு மரியாவும் வந்துட்டு இருக்காங்க. மரியா கண்ணில் படக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்காரு. மேடம், இந்த வீட்டுல தான் இவன் குடியிருக்கானா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. மரியாவும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ எதுக்காக வந்திருக்காரு அப்படின்றது மரியாக்கு புரியுது. உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சாரி, தெரியாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ காசை டெபாசிட் பண்றதுக்காக அடிக்கடி போஸ்ட் ஆபீஸ்க்கு வருவாரு. இங்க ஜீனான்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க கொடுக்க வேண்டிய லெட்டர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க.
இப்போ வந்த ஹீரோ சேர்த்து வச்சிருக்க பணத்தெல்லாம் மொத்தமா எடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்த காசியமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோவும் காசெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் ஜீனாவும் லெட்டர் கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. வீட்ல இருக்க பொண்ணுக்கு gift கொடுக்கறதுக்காக தான் ஹீரோ இந்த காசை எடுத்திருப்பாரு. இப்ப காஸ்ட்லியான ஒரு வாட்சை பாக்குறாரு. புது மாடலை பார்த்து அவங்களுக்காக வாங்கிடுறாரு. இது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எழுதிலாம் வச்சிடுறாரு. அடுத்த கரைக்கு ஒரு போட்டு மூலியமா மட்டும்தான் போக முடியும். காலையிலேயே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணு இந்த வழியா தான் போவா, அந்த வாட்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களோட வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பொண்ணு மட்டும் இவர்கிட்ட மாட்டவே மாட்டாங்க. ஒரு பையன் ட்ரோன் கேமரா வச்சிருப்பான். அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்துடுறாரு. அந்த பொண்ணு எப்படியாவது எனக்கு காட்டிடுறா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பையனும் ட்ரோன் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த வீட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு மட்டும் தென்படவே மாட்டாங்க. ஜன்னல்லாம் சாத்தி தான் இருக்கு. இந்த மாதிரி ட்ரோன் கேமரா பறந்துட்டு இருக்கிறத மரியா பாத்துடுறாங்க. ஒரு பெரிய கட்டியை வச்சு அந்த ட்ரோன் கேமராவை அடிச்சிடுறாங்க. இந்த பையனும் என்னோட ட்ரோன் கேமரா போயிடுச்சுன்ற மாதிரி வேக வேகமா உள்ள வரான். இது எந்துதான் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கான். எங்க நம்மள போட்டு குத்துற போறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. ஆனா அந்த பையன் போட்டு எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான். இப்ப காலையில இந்த அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. யாரு என்னன்னு கேக்குறாரு. ஆனா ஒரு குரூப் இவரை தள்ளி விட்டு உள்ள நுழையிறாங்க. குருவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் வந்திருக்காங்க. குருக்கும் இவங்களுக்குமே பிரச்சனை போல, அதனால குருவை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க மேலேயே கை வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ தனியால இவங்க எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. இவரை போய் திட்டுற மாதிரி பேசிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த குரு இருக்கார்ல, ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நீங்க ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? நான் என்னோட வாட்ச்மேன் வேலையை மட்டும் தானே பாக்குறேன். அத்தாரிட்டி இல்லாம அவங்க உள்ள வரக்கூடாது இல்ல, அதுக்காக தான் என்னோட வேலையை பண்ணன்னு சொல்றாரு. இப்ப மரியா கிட்ட இருந்து கால் வருது. உடனே வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மரியாவே வர சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சந்தோஷமா பைக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவரோட நாய் வேற ஒரு வீட்டுல நின்னுட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வண்டியில ஏறுன்னு சொல்றாரு. அந்த நாயும் வேகமா வண்டியில ஏறிடுது. மரியா இருக்காங்கல்ல, உன் நாய் காணோம், அதனால தான் வர சொன்னன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நாயை நீயே மேல விட்டுட்டு போன சொல்லிட்டாங்க. நானே மேல விட்டுக்குவா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. இப்ப சந்தோஷமா நாயை மேல விடுறதுக்காக வராரு. அந்த பொண்ணை பாத்துடலான்னு எட்டி எட்டி பார்க்க ட்ரை பண்றாரு. கூப்பிட்டும் பாக்குறாரு. ஆனா அந்த சைட்ல இருந்து பதிலே வரல. ஒருவேளை இல்ல போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இந்த பையனும் இல்லாம இருக்கான். என்ன ரெண்டு பேருமே மிஸ் ஆகுறாங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எங்கேயாவது போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. காலையில அந்த பொண்ணு எழுதின லெட்டரை படிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மரியா வந்துடுறாங்க. அதனால ஒளிச்சு வச்சிடுறாரு. உங்ககிட்ட ஏதாவது சூட் கேஸ் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர்கிட்ட இருக்க சூட் கேஸ் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. சரி என் பையன் கூட போய் நீ வாங்கிட்டு வந்துருன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு சூட் கேஸா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் லவ் பண்றான்னு நினைச்சு இவர் ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு. பிரதர் அவங்க எனக்கு அக்கா மாதிரி, அவங்களுக்கு உங்களை தான் பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இவன் மேல இருக்க கோவம்லாம் போயிருது. இவனும் இவனோட அம்மாவும் சேர்ந்து தான் வெளிநாட்டுக்கு போக போறாங்க. அவங்க போயிட்டா நம்ம பாத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாரு. அங்கதான் இந்த மரியா ஒரு ட்விஸ்ட வச்சிடுறாங்க. வெளிநாட்டுல இருக்க ஹஸ்பண்டை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்க இங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பொறுப்பை தந்துடுறாங்க. அப்ப இப்பயும் பார்க்க முடியாதான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோ வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அதாவது ஊர்க்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறதா சொன்னல, அவரை தான் மீட் பண்றாரு. அவர் அந்த பொண்ணை பார்த்திருக்காரு போல. உன் வீட்டுல யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அடப்பாவி நீயும் பாத்துட்டியா, அந்த பொண்ணை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி அவருக்கு நிறைய வாங்கி தந்து கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணை பார்க்கும் போதே தங்கமான பொண்ணுன்னு தெரியுது. அந்த பொண்ணு உனக்கு சரியா இருப்பா, நீ பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கும் ஆசைதான், ஆனா அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ப்ரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. என்ன தவிர எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்துட்டாங்க. நான் எப்பதான் பார்க்க போறேனோ தெரியல, அவகிட்டயே கேட்க போறேன்னு சொல்லிட்டாரு. உங்களை பார்க்கணும் போல இருக்கு, ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் காலையில அந்த இடத்துக்கு வந்து லெட்டரை எடுத்து பாக்குறாரு. நீங்க புதுசா என்ன பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏற்கனவே என்ன நீங்க பாத்திருக்கீங்க, சில வாட்டி நம்ம பேச கூட செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் எல்லா பொண்ணுங்களை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு பேக்கை பாக்குறாரு. அந்த பேக்கை பார்க்கும் போது இவருக்கு சில விஷயங்கள் தோணுது. ஆக்சுவலா ஜானகின்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்கதான் இந்த பேக் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஜானகி தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா ஜானகி அப்பயே இவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. நான் யாருன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஜானகி தானே அப்படின்ற மாதிரி இவர் லெட்டர் எழுதி வச்சிடுறாரு. ஜானகி கூட க்ளோஸா டான்ஸ் பண்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. அன்னைக்கு நாள் முழுக்கவே இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப காலையில லெட்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜானகி கிடையாதுன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. நான் யாருன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல, அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிறதுல அர்த்தம் இல்ல, பேசிக்க வேணாம்னு எழுதியிருக்காங்க. வீட்டுல அவங்களோட பொருள்லாம் காணாம போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப கீழே இருக்க ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராரு. அந்த பொண்ணு காலி பண்ணிட்டு போயிட்டாப்பா, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வாட்ச் எல்லாம் தர சொல்லி தந்தா, நான் அப்புறமா எடுத்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வாட்சை கூட திரும்பி தந்துட்டு போயிருக்கா அப்படின்றது இவருக்கு புரியுது.
நம்ம கண்ணுல தெரிஞ்ச காதலை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு யோசிச்சிருப்பாங்க. இவர் கண்டுபிடிக்கல, அதனால தான் அப்செட் ஆயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த அண்ணனை நமக்கு காட்டுறாங்க. அந்த அண்ணனோட ஒய்ஃப்க்கு ஒரு ப்ராப்ளம் போல. உடனே இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இவரும் ஷிஃப்ட்டை மாத்தி விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ சோகமா இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ சோகமா இருக்கும் போது கூட அந்த அண்ணனுக்கு காசெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாரு. இப்ப நைட்டு நேரம் கார் ஒண்ணு வருது. கதவு லாக்லயே இருக்கு. ஹீரோவை கூப்பிட்டு பார்த்தா ஹீரோ வரவே மாட்டாரு. ஹீரோ எங்கேயோ போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நம்மளே கதவை திறந்துப்போன்னு திறந்துக்கிறாரு. அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்றத ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. இப்ப சோகமா வீட்டுல உட்காந்து இருக்காரு. இவருக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. ஆனா போனை இவர் அங்கேயே விட்டுருப்பாரு. அதுவும் சைலண்ட்ல வேற போட்டு வச்சிருக்காரு. சரி கிளம்புவோன்ற மாதிரி இப்பதான் அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி வராரு. அந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தா ஒரு பிரச்சனையா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க லிஃப்ட்ல வரும்போது கரண்ட் கட் ஆயிருக்கும். சரி பண்றதுக்கு இவர் இல்லாம இருந்தார்ல, அதனால அந்த பாட்டி சீரியஸான நிலைமைக்கு போயிருக்காங்க. இத பத்தி அங்க இருக்க பையன் தான் சொல்றான். நம்மளால இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஆனா இங்க இருக்க மேனேஜர் வீடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். என் மனசு இங்க இல்ல, அதனால தான் இப்படி சொதப்பிட்டேன். இந்த மாதிரி சொதப்பினால இதுக்கப்புறம் வேலை பார்க்க கூடாது. நான் கிளம்புறேன் சார்னு கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணு இல்லாத இடத்துல ஹீரோக்கு இருக்கவே பிடிக்கல. நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த சின்ன பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த சின்ன பையனுக்கு ப்ரோவை ரொம்ப பிடிக்கும். இவங்கிட்டயே ப்ரோவை ஒப்படைச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் நீயே ப்ரோவை பாத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அந்த பையனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். ஹீரோ ஊருக்கு கிளம்பணுன்றதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஹவுஸ் ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தம்பி, அந்த பொண்ணு பத்திரிக்கை தந்துட்டு போனான்ற மாதிரி அந்த பெரியவர் தராரு. எந்த பொண்ணுன்னு ஹீரோ கேக்குறாரு. இந்த வீட்டுல குடியிருந்த பொண்ணுன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. வாங்கி பார்த்தா ஜானகிக்கு கல்யாணம்ன்ற மாதிரி தான் பத்திரிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினது ஜானகி வேணும்ட்டே தான் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கா. வீட்டுல திடீர்னு மாப்பிளைய பார்த்தோன்னா முடிவை மாத்திட்டா போல. நம்ம அந்த சத்திரத்துக்கு போனோன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. சின்ன பையன் வீட்டுல இருந்து இந்த ப்ரோ தப்பிச்சு வந்துருது போல. இவரை பார்த்தோன்னா வேகமா ஃபாலோ பண்ணுது. இவர் அதை கவனிக்காம பைக்ல போயிட்டு இருக்காரு. ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ப்ரோ ஒரு இடத்துல மாட்டிக்குது. அங்க இருந்து தாண்டி வர முடியல. இப்ப ஜானகியும் பொறுமையா மேடையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படி ஒன்னால இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க புரியாம கேட்டுட்டு இருக்காங்க. தெரியாத மாதிரி நடிக்காத. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளவு பேசியிருக்கோம். நீ எனக்கு சமைச்சு தந்திருக்க, நான் உனக்கு சமைச்சு தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சொந்தக்காரங்க வந்துடுறாங்க. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒருவேளை நீ தான் இவனை லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி ஜானகி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட ப்ரோ அந்த இடத்துக்கு வந்துருது. ப்ரோ நீயே சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த ப்ரோ அவங்க பக்கத்தையே போக மாட்டேங்குது. இதனால ஆட்கள் இருக்காங்கல்ல, கோவப்பட்டு இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ப்ரோ இருக்கு பாத்தீங்களா, வேற யாரையோ தேடி போயிட்டு இருக்கு. இது யாரை தேடி போயிட்டு இருக்குன்னு இவர் பாக்குறாரு. இவங்க தான் அந்த பொண்ணு, இவங்க தான் அந்த பொண்ணுன்ற மாதிரி ஒருத்தங்க கிட்ட போகுது. அது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, லீனான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட தான் அந்த ப்ரோ திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கு. இவங்களுமே அந்த ப்ரோவை தடவிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ தான் அந்த பொண்ணான்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறது. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. லீனாவை பொறுத்த வரைக்கும் அக்கா ஃபேமிலி கூட தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. இவங்க இருக்கிறது இடைஞ்சலா இருக்கும். அதனால தான் வேற வீட்டை பாத்துக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. ஹீரோ ரொம்ப நல்ல டைப்ல அவர் வீட்டுல கேட்டு பார்க்கலான்ற மாதிரி தான் கேட்டு பார்த்திருப்பாங்க. அப்படிதான் அந்த வீட்டுக்கு இவங்க குடியும் வந்திருப்பாங்க. அந்த ட்ரோன் கேமரா வரது தெரிஞ்சுதான் இவங்க வேகமா ஜன்னலை லாக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வாட்சை தந்து செக் பண்ணாரு பாத்தீங்களா, அதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. சட்டுன்னு அங்க இருக்க ஆட்டோல போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ கண்லாம் நீங்க படாம இருந்திருப்பாங்க. உஷா தங்கச்சிக்கு கல்யாணம்ன்ற மாதிரி பத்திரிகையை தந்திருப்பாங்க. ஹீரோ கிட்டயும் தந்துருன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க ஓனர் கிட்ட தந்துட்டு போயிருப்பாங்க. இப்பதான் ஹீரோ கதெல்லாம் புரிய வருது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பேசின பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவளை தான் லவ் பண்ணேன். அவ பணக்காரியா ஏழையா, அவ கருப்பா செவப்பா, அவ அழகா இருக்காளா இல்லையான்றதுலாம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நேரடியா இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. இவங்களுமே சந்தோஷமா இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஜானகி பக்கத்துல வந்துடுறாங்க. உங்க குழப்பத்துல எதுக்காக என் கல்யாணத்தை நிறுத்துனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்னோட தங்கச்சி மாதிரி, உன் கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துவேன், நானே நடத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாப்பிள்ளை கிட்ட பேசிடுறாரு. ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்குது. இப்ப ஹீரோவும் லீனாவும் சந்தோஷமா பைக்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, கூட அந்த ப்ரோவும் வருதுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் ஜீனான்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்திருப்பாங்க, ஸ்ருதின்ற ஒரு பொண்ணை கொண்டு வந்திருப்பாங்க, மாலினியை கொண்டு வந்திருப்பாங்க. 5 பொண்ணுங்கள்ல யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அது லீனா தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.